Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதமான இட்லி வச்சு இன்னைக்கு சிம்பிளா ஒரு இட்லி உப்புமா தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது கொஞ்சம் சூடாகட்டும். இட்லியை நம்ம ஃபர்ஸ்ட் உதுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு நான் 4 இட்லி எடுத்துக்கிறேன். இந்த 4 இட்லியவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு நீங்கள் உதுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் பழைய இட்லியாக இருந்தால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உடனே இட்லி அவிச்சு அதையும் உப்புமா பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான இட்லிக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பழைய இட்லியாக இருந்தால் மட்டும் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு அந்த இட்லி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கப்புறமா அந்த கடலைப்பருப்புமே ஓரளவுக்கு அந்த கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது பச்சை மிளகா அப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி வரட்டும். அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு அந்த இட்லி உதுத்து போடும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் உதுத்து வச்சிருக்கிற இட்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் முக்கி நீங்கள் இட்லி உதுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதே அளவுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இட்லியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கூட கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இட்லி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி இருந்துச்சு அப்படின்னா இட்லி பொடியை தூவிட்டு பொடிசாக கொத்தமல்லி இலை சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான இட்லி உப்புமா ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலாக நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.